பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். சாம்பார் வெங்காயம் வந்து நான் அஞ்சு பெரிய பெரியதாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறணும். பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தக்காளி 2, புதினா இலை கொஞ்சம், காளான் 1 பாக்கெட் காளான் கட் பண்ணி வச்சுக்கிறணும், உருளைக்கிழங்கு ஒரு 2, அரிசி, மஞ்சத்தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு. தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், அது போக கரம் மசாலா பொடி பிரியாணிக்கு. அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. சமையலுக்கு தேவையான எண்ணெய், எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடுறோம். கடுகு பொரியட்டும். இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம் போட்டுக்கணும், பச்சை மிளகாய். வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி போடணும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து நம்ம போட்டோம்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம். தக்காளி இப்போ வதங்கிடுச்சு. நம்ம அடுத்ததான் வந்து புதினா இலை போட போகிறோம். அடுத்ததான் நம்ம வந்து காளான் வந்து ஆட் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கையும் அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம வந்து கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். இந்த கரம் மசாலா வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம். அதுக்குரிய வீடியோ கூட நாங்கள் போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்து எப்படி அந்த மசாலா அரைக்கலான்னு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததான் நம்ம வந்து அரிசியை வந்து ஆட் பண்ணுறோம். ஒரு நல்லா ஒரு கலர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். 1 கப்புனா 2 கப்பு தண்ணி. இப்போ தேவையான அளவு நம்ம வந்து உப்பு போட போகிறோம். இப்போ நான் வந்து முதல்ல தாளிக்கும் போது கருவேப்பிலை போடலை. நான் வந்து கருவேப்பிலையை வந்து பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா எல்லோரும் அதை வந்து எடுத்து கீழே வச்சுருவாங்கள்ல. இப்படி பொடியாக போட்டோன்னா எல்லோரும் சாப்பிடுவாங்க. அதனால நான் கருவேப்பிலை பொடி லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன்.
விசில் வர்ற வரைக்கும் வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். விசில் போனதுக்கப்புறம் நம்ம வந்து திறந்து இது பண்ணலாம். இப்போ விசில் போயிடுச்சு. நம்ம வந்து இப்போ இறக்கலாம் குக்கரை எடுத்து வச்சுட்டு. இப்போ நமக்கு டேஸ்டான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூளை தூவி நமக்கு டேஸ்டான காளான் பிரியாணி கிடச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.